நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். 2 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என எதிர்பார்ப்போடு சென்றாரா கமல்ஹாசன்? மக்களவைத் தேர்தலில் கமல்ஹாசனின் பங்களிப்பு என்ன? 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதியன்று உதயமானது மக்கள் நீதி மய்யம். நடிகராக இருந்த கமல்ஹாசன் திடீரென அரசியல் கட்சியை தொடங்கியது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் உற்சாகத்தையும் உண்டாக்கியது. இதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்ட கமல்ஹாசன் கணிசமான வாக்குகளை பெற்று நூலிழையில் வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டார். பாஜக சார்பில் நின்ற வானதி ஸ்ரீனிவாசன் வெற்றி பெற்ற நிலையில் மீண்டும் கோவையில் இருவரும் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 2 மாதங்களே உள்ள நிலையில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக தொடங்கியது. கமல்ஹாசன் திமுகவில் நிச்சயம் இணைவார் என்று காத்திருந்த தொண்டர்களுக்கு இனிப்பான செய்தியும் வந்தது. மார்ச் 9ஆம் தேதியன்று நண்பகலில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைக்காக அண்ணா அறிவாலயத்தை அடைந்தார் கமல்ஹாசன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த கமல்ஹாசன் மக்களவைத் தேர்தலில் 2 தொகுதிகள் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியானது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்பதுடன் திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் மட்டுமே மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியானது. மக்களவை தேர்தலுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டு ராஜ்யசபா தேர்தல் நடைபெறும். அப்பொழுது கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆவார் என்று கூறப்பட்டு வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசன் திமுக கூட்டணிக்கு அனைத்து ஒத்துழைப்பும் கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பதவிக்கான விஷயம் அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்று கூறியவர் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருப்பதாக தெரிவித்தார். தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இது பதவிக்கான விஷயமே அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் ஒப்பமிட்டிருக்கும் மக்களவை தேர்தலில் 2 தொகுதி கேட்க போக முடிவில் ஒரே ஒரு இடம், அதிலும் ராஜ்யசபா சீட் மட்டும் கிடைத்திருப்பதே கமல்ஹாசனுக்கு மன நிறைவை பெற்றிருப்பதாக கருத்து தெரிவித்து வருகின்றனர் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர்.